காஷ்மீர் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனையானது நடைபெறுகிறது. என்ன முடிவுகள் எடுக்கப்பட வருகின்றன? மத்திய உள்துறை அமைச்சகம் பஹல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. மத்திய உள்துறையினுடைய செயலர் கோவிந்த் மோகன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மூத்த அதிகாரிகள், குறிப்பாக இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை செயலர் மற்றும் குறிப்பாக எல்லை பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள், என்எஸ்ஜி உள்ளிட்ட மத்திய ராணுவத்தினுடைய கமாண்டோ படைகளினுடைய தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். நாளை காலை பிரதமர் தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்த ஒரு முக்கிய கூட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் கூட்டியுள்ளது. குறிப்பாக ராணுவ நடவடிக்கைகள் ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியில், குறிப்பாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் நடைபெற்று வரும் அந்த ஒரு தேடுதல் வேட்டை, அவை மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில தினங்கள் நடைபெற உள்ள ராணுவத்தினுடைய தாக்குதல் தொடர்பான அனைத்து ஸ்ட்ராட்டஜி உள்ளிட்ட முறைகளை வகுப்பதற்கான ஒரு ஆலோசனையாக இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெற உள்ள மத்திய அமைச்சரவை கூட்டம், அதற்கு முன்னதாக நடைபெற உள்ள பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் ஆகிய இரண்டிலும் விளக்கப்பட வேண்டிய விவரங்கள் என்ன என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனை தற்பொழுது மத்திய உள்துறையினுடைய செயலர் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் நடத்தி வருகிறார். இந்திய ராணுவத்தினுடைய அனைத்து பிரிவுகளை சார்ந்த தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெஹல்காமின் தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் கடும் தேடுதல் வேட்டை என்பதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது உத்தரவு பிறப்பித்து ராணுவத்தின் சார்பாக அந்த தேடுதல் வேட்டையும் தாக்குதல்களும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முப்படைகளுடைய தலைமை தளபதியினுடைய தலைமையில் ஒரு கூட்டம் என்பது இன்று மாலை நடைபெறும் எனவும் சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் அதில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. நாளையினுடைய மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தான் மீதான கூடுதல் கட்டுப்பாடுகள் என்னென்ன விதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கும் எனவும், குறிப்பாக அதாவது இ காமர்ஸ் பொருட்களுடைய ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் அந்த உத்தரவில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நில வருகிறது. ஏற்கனவே இந்தியாவின் மீதான ஒரு அந்த ஏர் ஸ்பேஸ் பயன்பாட்டிற்கான ஒரு தடையை பாகிஸ்தான் விதித்திருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக, அதாவது தெற்காசிய நாடுகளில் செல்லும் விமானங்கள் இன்னும் இந்தியா வழியாகத்தான் பாகிஸ்தானுடைய விமானங்கள் சென்று கொள்ள, அதனை தடுப்பதற்கான ஒரு உத்தரவு அமைச்சகத்தின் முக்கியமான ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.